ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வாரம். அதாவது பொங்கல் வீக்கெண்டுக்கு எந்தெந்த படங்கள்லாம் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத சில விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஜனவரி 9 ஜனநாயகன், ஜனவரி 10 பராசக்தி, ஜனவரி 9 ராஜசாப் வந்து மற்ற லாங்குவேஜ்லேயும் ஜனவரி 10 வந்து தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகிற மாரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிலைமையே மாறி போய்விட்டது. ஏன்னா ஒரு பெரிய படம் ஜனநாயகன் போஸ்ட்மோனட் ஆக போகுது. ஷார்ட்ஸ்லையுமே நாங்கள் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டே வந்து போட்டிருந்தேன் வந்து படம் வந்து ஒரு 80-90% வந்து படம் போஸ்ட்போனர் ஆக போகுதுன்னு. இப்போ 100% போஸ்ட்போன் ஆன மாரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இன்னுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கேவின் ப்ரொடக்ஷன் கிட்ட இருந்து வரல. மற்றபடி கிட்டத்தட்ட போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படி தான் சொல்லலாம். அதாவது 39 நாட்டில் வந்து சென்சார்லாம் கொடுத்து ரிலீஸ் ஆக இருந்த படம் வந்து இப்போ வந்து அதை ஒத்தி வச்சாச்சு. எதனால் அப்படி ஒத்தி வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து லீக் ஆகி பல வெப்சைட், அதாவது நார்மலாக வந்தாலே எங்கேயா லீக் ஆகிடும். இங்கே ரிலீஸ் ஆகாது, அங்கே ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக படம் லீக் ஆகி இங்கே வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. படத்தரப்புக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்படும். அதனால் அங்கே வந்து ஒத்தி வச்சாச்சு படத்தையுமே. இங்கேயுமே வந்து இன்னும் தீர்ப்பு வந்து ஜனவரி 9 காலையில் தான். அப்போ வந்து பிரச்சனை முடிஞ்சு காலையில் ஏதோ மேஜிக் நடந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து அப்போ ரிலீஸ் ஆகும். ஏன்னா வந்து ஜனவரி 9 காலையில் இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து மதியம் ஷோலாம் வந்து போட்டு விட்டு படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான், ஒரு மேஜிக் நடந்தால் மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாத பராசக்தி படமே இன்னும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வழங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படத்துக்கு அவ்வளோவா பெரிய பிரச்சனைலாம் போயிட்டு இல்லை, நார்மலாக தான் வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி ரிலீஸ் ஆகிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இந்த வாரம் வந்து முக்கியமாக இப்போ வந்து எல்லா தேட்டருமே ராஜசாப் படத்தான டிக்கெட் புக்கிங் தான் ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு காஞ்சனா, அரண்மனை அந்த மாதிரி ஜானரில் உருவாக்கியிருக்க படம். இந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பொங்கல் வந்து ஒரு செலிப்ரேட்டிங், ஒரு வேற லெவல் ஃபெஸ்டிவல். வருஷத்தில் ஸ்டார்டிங்லேயே வர ஃபெஸ்டிவல், ஒரு லாங் வீக்கெண்ட் லீவு. இப்போ ரிலீஸ் ஆனால் படம் ஒரு வேறு லெவலில் ஓடக்கூடிய நாட்கள் எல்லாம் வந்து விடுமுறை நாட்கள். இந்த மாதிரி ஒரு லாங் வீக்கெண்டில் எந்த படமே ஒழுங்காக ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கக்குள்ள வருத்தமாக தான் இருக்குது. பராசக்தி ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பராசக்தி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்று கூட டான் பிக்சர்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க, இன்னும் வந்து ஒரு 2-3 நாளில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுல அவங்களுக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்படியே இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வந்து அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை, கொடுத்துருவாங்க. இந்த பொங்கல் வந்து என்ன எப்படி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள்.